ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவினோஸ் சேனல் விஷஸ் யூ வெரி ஹாப்பி கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை திருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த துன்பங்களை எல்லாம் துளைத்து இன்பம் என்கிற ஒளியை ஏற்றுகிறார்கள். இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் இது ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க. ஒரு மலை உச்சியில் போயிட்டு நின்றுட்டு அகண்ட பாத்திரத்தில் பெரிய திரி போட்டு இந்த தீபம் ஏற்றுறாங்க. இந்த தீபம் ஏற்றின பிறகு அந்த பார்த்த பிறகு நம் வீட்டு வாசலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை உள்ளே கொண்டு வரணும். ஓகேங்களா? இது பௌர்ணமி அன்னைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கும் தான் வருது. இந்த ஆண்டு 29 நவம்பர் அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் அகல் விளக்கு இருக்குது. இதில் டிசைன் அகல் விளக்கு இருக்குது. இருந்தாலும் கூட மாவிளக்கு ஏற்றுறது அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாவிளக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. 10 மினிட்ஸ்க்குள்ளவே இது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அரை கப் அரிசி மாவும் ஜாக்ரி அதாவது வெல்லமும் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு காடமம் பவுடர், ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா உருண்டையாக பிசைஞ்சு நடுவில் ஒரு குழி போட்டு 3 பக்கம் 3 மஞ்சள் குங்குமமால் இட்ட ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு குட்டி பிளேட்டில் ஒரு சின்ன பூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு இப்போ தயார். இந்த விளக்கு ஏற்றுவதனால இறைவனிடமிருந்து டைரெக்டாக அந்த பவர் சேரும் என்று நம்பப்படுகிறது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லும்போது மெதுவடை அண்ட் பருப்பு வடை தான் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டில் கேசரி. நெக்ஸ்ட் பொரி உருண்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருண்டையாகவும் பிடிச்சி வைக்கலாம். இல்லைன்னா பொரி, அவல், உடைத்த கடலை, அது கூட கொஞ்சம் நீங்கள் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு நம்புகிறாங்க. சக்கரை பொங்கல், அதிரசம், இந்த ஸ்வீட்டில் எந்த ஸ்வீட்னாலும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். பாயசத்தில் பார்த்தீங்கன்னா திணை பாயசம், திணை லட்டு, திணை அடை இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறது உண்டு. அதை வெடிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வெடிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் திருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோலம் போடுவது மிக சிறப்பானது. இந்த கோலம் ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்னதாக இருந்தாலும் அதில் தீபமும் தாமரை பூவும் இருந்தால் மிக விசேஷமானது என்று குறிப்பிடுகிறார்கள். ஓகே guys, thank you for watching. If you like this video, like, share, subscribe. Bye.